Hi, hello. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீடியோ த ஸ்காலர் ஜிப்சி பை மேத்யூ ஆர்னால்ட். ஸோ இந்த வீடியோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் லாஸ்ட் டோட்டலாக வந்து இந்த போயமில் வந்து 25 ஸ்டான்ஸா இருக்குது. ரொம்ப லாங் போயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் போன வீடியோவில் 10 ஸ்டான்ஸா அதுக்கான போயம் லைன்ஸ் அண்ட் சம்மரி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அது எல்லாமே நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதில் வந்து அதோட கண்டினியூவேஷனாக ஸ்டான்ஸா 11லேருந்து ஸ்டான்ஸா 25 வரைக்கும் அதுக்கான poem lines and summary lines and இதுக்கான தமிழ் explanation நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் சொல்ல மிஸ் பண்ண ஒரு விஷயத்தை நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்காலர் ஜிப்சி இது வந்து எந்த இயரில் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1853 எழுதியிருக்காங்க இந்த போயம் மேத்யூ ஆர்னால்ட். அண்ட் இந்த ஒர்க் வந்து வேறு ஒரு ஒர்க்கை வந்து பேஸ் பண்ணி தான் இதை வந்து ரைட் பண்ணாங்க. அது எந்த ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th centuryயில் ஒன் ஆஃப் த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டோரி இது ஜோசப் கிளான்வில் அப்படின்றவரோட புக் த வேனிட்டி ஆஃப் டாக்மடைசிங் அப்படின்ற இந்த புக்கு பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட இந்த போயம் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து ஸ்டான்ஸா 10 வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் போன வீடியோவில். ஸோ இதில் ஸ்டான்ஸா 11க்கான போயம் லைன்ஸ் பார்க்கலாம். At some lone homestead in the Cumnor Hills, where at her open door the housewife danced, though has been seen or hanging on a gate, to watch the threshers in the moosey barns, children who yearly range these slopes and late for creases from the rills, have known thee eyeing all on April day, the springing pasture and the feeding kine, and marked thee when the stars come out and shine, through the long divvy grass moves low away. ஓகே, இதுக்கான ஸ்டான்ஸா 11க்கான சம்மரி லைன்ஸ் பாருங்கள். த ஸ்காலர் வாஸ் அகெயின் சீன் பை மெனி பீப்புள் இன்க்ளூடிங் த ஃபார்ம் ஹவுஸ் இன் த கும்னர் ஹில்ஸ் as well as housewives who saw him looking at the threshing of the cornfields, and the children also saw him in April, saw him the grazing cows. He was seen again in the evening looking at the pastures. ஓகே, ஸோ அகெயின் அண்ட் அகெயின் நம்ம போயம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருக்க ஒரே சேம் விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஸ்காலர் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்காலர் அப்படின்னு ஜான் கேன்வில்ஸோட புக்கில் அவர் நம்ம ஸ்பீக்கர் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த ஸ்காலரை நிறைய பேர் நிறைய இடத்துல பார்த்ததா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதோட கண்டினியூஷனில் ஸ்டான்ஸோட 11ல் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டில் இப்போயுமே வந்து நிறைய பேர் அந்த ஸ்காலர் ஜிப்ஸியை நிறைய இடத்துல பார்த்ததா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃபார்ம் ஹவுஸில் வந்து நிறைய பேர் பார்த்ததா சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்னர் ஹில்ஸ் அப்படின்ற பிளேஸில் இருக்கக்கூடிய ஃபார்ம் ஹவுஸில் அவரை பார்த்ததா சொல்கிறாங்க. அண்ட் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களும் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்காலரை வந்து பார்த்துருக்காங்க. அந்த ஸ்காலர் அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா த்ரெஷர்ஸை வந்து பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரெஷர்ஸ் அப்படின்னா வந்து இப்போ கார்ன் ஃபீல்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை அறுவடை பண்ணிட்டாங்க அந்த கார்ன் அப்படின்னா. ஸோ அதை வந்து அந்த சோலையிலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த செடியிலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு மிஷின்லாம் இப்போ இருக்குது. ஸோ அது மாதிரி பிரித்து எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ப்ராசஸை வந்து இவர் பக்கத்தில் ஒரு கேட் கிட்ட நின்று வந்து அதை பார்த்துட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அகெயின் ஈவினிங் டைமில் வந்து சில்ட்ரன்ஸ்லாம் ஈவினிங்னு இல்லை ஏப்ரல் டேஸில் வந்து சில்ட்ரன்ஸ்லாம் வந்து இயர்லி மார்னிங்கும் சரி நைட் டைம்லும் சரி இவர் அங்கங்கே நிற்கிறத வந்து இவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஈவினிங் நைட் டைமில் அந்த ஸ்டார்ஸ்லாம் அந்த வானம் ஃபுல்லாக பரவி அழகாக இருக்கும்ல, அந்த டைமில் கூட வந்து இவர் பொறுமையாக மூவ் ஆகி நகர்ந்து போகிற மாதிரி வந்து நிறைய பேர் பார்த்துருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்டான்ஸா 12 பார்க்க போகிறோம். In autumn, on the skirts of Bagley Wood, where most the gypsies by the turf-edged way pitched their smoked tent, and every blush you see, with scarlet patches staggered and sheds of grey, above the forest ground called Thessal, the blackbird picking food sees thee, nor stops his mill, nor fears at all. So often has he known the past him strain, wrapped trilling in thy hand a withered spray, and waiting for the sparkle from heaven to fall. Okay, ஸ்டான்ஸா 12க்கான சம்மரி லைன்ஸ் பாருங்கள். The scholar was seen in the Bagley Wood, where the gypsies put their smoky tents on it in autumn. The cloths of the gypsies were hung on the trees for drying, and the scholars himself were fond of natural world, where even the plants, the animals and birds come very close to him. He moved with a weakly strength, but overall waiting for some divine intervention. Okay.
ஓகே, ஸ்டான்ஸா 12ல பார்த்தீங்கன்னா அகெயின் ஸ்காலரை வந்து எங்கே பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா பேக்லி வுட் அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட், வுட்டுனாலே ஃபாரஸ்ட் இல்லையா. ஸோ இந்த பிளேஸில் வந்து பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஆட்டம் சீசனில் பார்த்தீங்கன்னா ஜிப்சிஸ் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து டென்ட் போட்டு அங்கேயே கொஞ்ச நாள் இருந்து ஸ்டே பண்ணி அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு ஸோ அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இதை தான் சொல்கிறாங்க, அங்கே வந்து இவர் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கிளாத்லாம், இவங்களோட போட்டுக்கிற அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து துவச்சி அங்கே இருக்க ட்ரீஸ் மேலே வந்து போடுவாங்க அது காயறதுக்காக. அண்டு ஈவன் அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்டு, அனிமலு, பேர்டு இது எல்லாமே இந்த ஸ்காலருக்கும் சரி மீதி இருக்க ஜிப்சிஸ்க்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. இவங்க அது வந்து எதாவது சாப்பிடும்போது, அந்த பேர்டு எதாவது சாப்பிடும்போது இவங்க எதாவது கிட்ட போனால் கூட அது வந்து பயப்படாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவங்களுக்கும் இந்த நேச்சுரல் வேர்ல்டுக்கும் உள்ள அந்த ஃபாண்ட், அந்த லவ் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து அவங்க அந்த பேர்ட் கூட பயப்படாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர் எல்லாமே இது சொல்கிறாங்க. அண்ட் நம்மளுடைய இந்த ஸ்பீக்கர் நம்மளோட இந்த ஸ்காலர் ஜிப்சி இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்து ஒரு ஓவரால் ஹீஸ் வெயிட்டிங் ஃபார் சம் டிவைன் இன்டர்வென்ஷன். ஒரு கடவுளால் ஒரு ஹெவன்லேருந்து ஒரு ஸ்பார்க் வரும் நமக்கு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ ஸ்டான்ஸா 13க்கான poetry lines. And once in winter on the causeway a chill, where home through flooded fields foot travellers go, have I not passed thee on the wooden bridge, wrapped in thy cloak and battling with the snow, thy face toward Hinsky and its a wintry ridge, and thou hast climbed the hill and gained the wide brow of the Cumnor range, turned once to watch while thick the snowflakes fall, the line of festal light in Christ Church Hall, then sought this straw in some sequestered grange. ஓகே, இப்போ ஸ்டான்ஸா 13க்கான சம்மரி லைன்ஸ் பாருங்கள். The speaker seems to have seen him in the causeway in a month of winter. We can observe how the scholar lived in the month of snowy and cold winter season. He wore an old cloak on the wooden bridge to negotiate his journey to Hinsky. He goes to mountain hilltop to look at his Christ Church Hall, which looked beautiful on the holiday season. He made a bed made from straws and goes to bed in a isolated granary. Okay. இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்பீக்கர் இருக்கார் இல்லையா, இவ்வளோ நேரம் நமக்கு இந்த போயம் டிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கார் இல்லையா. ஸோ இவரே வந்து நம்மளோட அந்த ஸ்காலர் ஜிப்ஸியை பார்த்ததா சொல்கிறாரு. ஸோ அந்த ஒரு மந்த் ஆஃப் வின்டர் டைமில் வந்து ஃபுல்லாக அந்த டைமில் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக அந்த மந்த் ஆஃப் ஸ்னோவி அண்ட் கோல்டு வின்டர் சீசன், ஓகேவா. ஸோ அந்த டைமில் வந்து நம்மளோட ஸ்காலர் வந்து ஒரு ஓல்டு கிளாக், ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வுட்டன் பிரிட்ஜ் கிட்ட வந்து போயிட்டு இருந்ததை வந்து இவர் பார்த்துருக்காரு நம்மளோட ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இவர் போகும்போது என்ன பண்ணியிருக்காரு நம்மளோட ஸ்காலர் ஜிப்சி பார்த்தீங்கன்னா, அங்கே மவுண்டன் ஹில் டாப்பில் வந்து ஒரு சர்ச் இருக்குது, ஓகேவா. ஸோ அதோடைய அந்த ஹாலிடே சீசனில் அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதை வந்து ரசிச்சுக்கிட்டு பார்த்துட்டே வந்து போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் போய் என்ன பண்ணுறாருனா, ஹி மேட் அ பெட் ஃப்ரம் ஸ்ட்ரா அப்படின்னா இந்த வைக்கோல் மாதிரி, ஓகேவா. அந்த அறுவடைலாம் பண்ணிவிட்டு அந்த மீதி வைக்கோலை வந்து மாட்டுக்கு தீவனமாக வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இதில் வந்து பெட்டு மாதிரி பண்ணி அதில் வந்து தூங்குறதுக்கு போனார், ஐசோலேட்டட் தனியாக இருக்கிற அந்த இடத்துலன்ற மாதிரி வந்து நம்ம ஸ்பீக்கரே அவரை பார்த்ததா வந்து இதில் சொல்கிறார். Next stanza 14 பார்ப்போம். But what I dreamed 200 years are flown since the first dice story ran through Oxford halls, and the grave Glanville did the tale inscribe that thou wast wandered from the studious walls to learn strange arts and join a gypsy tribe, and though from earth art gone long since and in some quiet churchyard laid, some country nook where over thy unknown grave tall grasses and white flowering nettles wave, and a dark red fruit eve trees shade. Okay, stanza 14க்கான summary lines பாருங்க. The speaker comes back to reality and wandered about his dream of the Oxford scholar. He meditates that he died 200 years ago. He has heard some rumors about him that he left the university as well, and it is possible to have longevity, and he might be buried in the churchyard where his grave must be filled with flowers and tall grasses. Okay.
ஓகே, இப்போ இந்த ஸ்டான்ஸா 14ல தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு கிளைமேக்ஸ்னே சொல்லலாம், ஒரு பெரிய விஷயத்தையே நமக்கு சொல்கிறாங்க. அதாவது இப்போ தான் ஸ்பீக்கர் வந்து ஒரு ரியாலிட்டிக்கு வராரு. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்காலர், இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஜிப்சின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கூடிய நம்மளோட இந்த கதையோட ஹீரோவான இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்காலர் வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இறந்துட்டாரு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் கிளான்வில் அப்படின்றவர் வந்து அவரோட புக்கில் எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த இதுவே எழுதியிருக்காங்க. ஸோ அவர் வந்து 200 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஸ்காலர் ஜிப்சி பற்றி எழுதியிருக்காரு. அண்ட் இதை பற்றின ரூமர்ஸ் தான் வந்து எல்லா இடத்துலையும் பரவிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் சான்ஸால் நம்மளோட ஆத்தரே வந்து என்ன சொன்னார், நான் ஸ்காலர் ஜிப்சியே பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அது கூட அவரோட ட்ரீமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இவர் வந்து ஆக்சுவலாக இப்போ உயிரோடு இருக்க போகிறதில்ல, 200 இயர்ஸ் ஓல்டு ஸ்டோரி இது. ஸோ அவர் இறந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய சர்ச் யார்டில் வந்து அவரை வந்து புதைச்சிருப்பாங்க. அண்ட் அவரோட கிரேவில் வந்து இப்போ வந்து நிறைய ஃப்ளவர்ஸ், டால் கிராஸஸ் எல்லாமே வளர்ந்து போயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த ஸ்டான்ஸால். இப்போ ஸ்டான்ஸா 15 பாருங்கள். No, though has not filled the laps of a horse. For what wears out the life of mortal men, this that from change to change their being rolls, this that's repeated shocks again and again, exhaust the energy of strongest souls and numb the elastic powers, till having used our nerves with bliss and teen, and tied upon 1,000 schemes our wit, to the just passing genius we remit our worn out life and our what we have been. Okay, stanza 15 summary lines பாருங்க. The speaker is meditating that the scholar is dead and it's just a dream figure who knows no death. It is contrasted with the typical Victorians, where the Victorians are essentially materialistic and engage themselves to many experiments with the less passions. The speaker feels the Victorians becomes very weak and demotivated after the experiments fails, and as a result blame their age and vitality of life. They wonder about the guardian angel who would come and tell them that it would be like the time of death. ஓகே, லாஸ்ட் ஸ்டான்ஸால் நம்ம பார்த்தோம் அவரை புதைச்ச இடத்துல வந்து நிறைய ஃப்ளவர்ஸ், டால் கிராஸஸ்லாம் வந்து வளர்ந்துருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டான்ஸா 15ல் நம்மளோட ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அதை நம்ப மாட்டேன், அவர் வந்து இறந்துட்டாரு, அவர் இப்போ இல்லை, அவருக்கு வந்து காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு இம்மார்ட்டல் பர்சன், அவருக்கு அழிவே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்மளோட ஸ்பீக்கர் சொல்கிறாரு. பட் ஆனால் நார்மலான ஒரு லைஃப் ஒரு மேன் இருக்கிறாங்க உலகத்தில் அப்படின்னா, ஸோ ஒரு நார்மலான மேன்னா வந்து அவருக்குன்னு டெத் கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து இந்த உலகத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் ஃபேஸ் பண்ணுறாரு, ரொம்ப கஷ்டங்களையும் ஃபேஸ் பண்ணுறோம், நிறைய விஷயம் அகெயின் அண்ட் அகெயின் நமக்கு நிறைய ரிப்பீட்டட் ஷாக்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் நம்மளை காயப்படுத்தி புண்படுத்தி அண்ட் அட் லாஸ்ட் எல்லாருமே இறக்குற மாதிரி ஒரு நார்மல் டெத் வந்து நமக்கு வருது. பட் அந்த மாதிரியான பர்சன் நீங்கள் கிடையாது, உங்களுக்கு வந்து டெத் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்டு இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய ஆத்தர் வந்து விக்டோரியன் ஏஜை சேர்ந்தவர் இல்லையா. ஸோ விக்டோரியன்ஸ்லாம் எப்படின்னா வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணுறோம். அவங்க எப்பயுமே அவங்கள எங்கேஜாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல அவங்கள எங்கேஜாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பேஷன்ஸ் அப்படின்னே கிடையாது, ரொம்ப லெஸ் பேஷன்ஸ் தான் இருக்குது. அண்ட் இவங்க வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது இந்த விக்டோரியன்ஸ் ரொம்ப வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ரொம்ப வீக்காகவும் அவங்க டீமோட்டிவேட் பண்ணிவிட்டு அண்ட் அதோட ரிசல்ட் அவங்க வந்து அவங்களோட ஏஜை ப்ளேம் பண்ணுவாங்க. எனக்கு வயசாகிடுச்சு, இந்த மாதிரி தான், நான் இதனால தான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி வந்து ப்ளேம் பண்ணிவிட்டு இப்படி இந்த மாதிரி தான் நார்மலான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணுறவங்க தான் எங்களை மாதிரி ஸ்பீக்கர் மாதிரி எல்லோரும் மாதிரி இருக்கிற ஒரு பர்சன். பட் நீங்கள் அப்படி கிடையாது, உங்களுக்கு வந்து இந்த டெத் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி தான் இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்கள், 16th ஸ்டான்ஸா போயம் லைன்ஸ். Thou hast not lived, why should thou perish so? Thou hast one aim, one business, one desire, else wert thou long since numbered with the dead, else as thou spent like other men the fire, the generation of thy peers are fed, and we ourselves shall go, but thou possessed an immortal lot, and we imagine thee exempt from age and living as thou livest on Glanville's page, because thou hadst what we alas have not. Okay, 16th stanza poem lines summary lines. The speaker states that the life of Victorians is futile and produce meaningless pursuits. In contrast to the life of scholar, he lived a scheduled and fruitful and productive
lifestyle. He only had one aim in life, which was a spiritual quest, and is immortal whatsoever. One can observe the life of the scholar who remains immortal because he dedicated his life to the spiritual quest, where age cannot wither his life and death cannot take him away. He did not waste his energy and life on experiments, but on his idealism. He was unwavering in his ideal quest, and hence he was not born to die but remained immortal. Okay. இந்த ஸ்டான்ஸால் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஸ்காலர் ஜிப்ஸி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து நாங்கள் வாழ்ந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் வாழலை, அப்புறம் எப்படி நாங்கள் இறந்து போகிற மாதிரி நீங்கள் இறந்து போவீங்க, உங்களுக்கு அழிவே கிடையாது என்ற ஒரு விஷயத்தை அகெயின் இந்த ஸ்டான்ஸாலே கண்டினியூ பண்ணுறாங்க. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு எய்ம், ஒரு பிஸ்னஸ், ஒரு டிசையரோடு இருந்தார். அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிப்சி கம்யூனிட்டியில் சேர்ந்து அவங்க எப்படி நேச்சரோடு சார்ந்து வாழுறாங்களோ, ஸோ அந்த மாதிரி வாழணுன்ற ஒரே ஒரு டிசையர், ஒரு எய்ம், ஒரு பிஸ்னஸோடு தான் அவர் இருந்தார். ஸோ அப்படி இருக்கிற நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அழிவே கிடையாது, ஸ்டில் இப்போ வரைக்கும் நீங்கள் இன்னமும் இருக்கிறீங்கன்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. அண்ட் நிறைய ஜென்ரேஷன்ஸ், அதாவது அவர் டைமில் இருந்த ஜென்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவருடைய கூட படித்த கலீக்ஸ் அண்ட் அந்த டைம் ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ அழிஞ்சிடுச்சு. பட் ஆனால் நீங்கள் இப்போயும் இருக்கிறீங்க. ஈவன் நாங்கள் கூட, இந்த ஸ்பீக்கர் சொல்கிறார், அவர் கூட வந்து இப்போ 200 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களை பற்றி நாங்கள் எல்லாமே தெரிஞ்சிட்டு இருக்கோம். பட் இப்போ வந்து நாங்கள் கூட வந்து அழிஞ்சிடுவோம், நாங்கள் கூட இறந்துடுவோம் அட் த பாயிண்ட் ஆஃப் டைமில். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு அழிவே கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு இம்மார்ட்டலான பர்சன், உங்களுக்கு அழிவுன்றதே கிடையாது அப்படின்றாங்க. அண்ட் நீங்கள் வந்து இப்போ எப்படி அந்த கிளான்வில்ஸோட அந்த புக்கில் இருக்கக்கூடிய பேஜில் வந்து எப்படி நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அது எப்பயுமே ஸ்டில் அட் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஏன்னா எங்ககிட்ட இல்லாத ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்குது, ஒரு மேஜிக்கலான ஒரு பவர் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து விக்டோரியன்ஸ் அந்த டைமில் அந்த ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாருன்னா, விக்டோரியன்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா அவங்க லைஃபே வந்து லைக் யூஸ்லெஸ்ஸாக, ஒரு மீனிங்லெஸ்ஸாக தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு கான்ட்ராஸ்டாக நம்மளோட ஸ்காலர் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து சொல்கிறார் கம்பேர் பண்ணி. அவர் வந்து ஒரு வாழ்க்கையை ஒரு ஷெட்யூல்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு லைஃப்பை தான் வந்து அவர் வந்து வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அவருக்கு வந்து ஒரே ஒரு எய்ம் தான், அந்த ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட், அதுதான் அவரோட ஒரே ஒரு எய்ம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் வந்து மற்ற இந்த விக்டோரியன்ஸ் மாதிரி நான் சொன்னலையா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவங்க ஏஜை வந்து ப்ளேம் பண்ணி இப்படி தான் இருப்பாங்கன்னு. பட் இவர் அப்படி கிடையாது. ஸோ இவர் வந்து இவரோட எனர்ஜியை வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் வந்து வேஸ்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மோஸ்ட்லி அவருடைய எல்லா எண்ணமும் அவருடைய ஐடியலிசம், ஒரு ஐடியா வேஸ்ட் பண்ணி அதை எப்படி சக்ஸஸ் கொண்டு போகிறதுன்ற அதை பற்றி மட்டுமே தான் இருந்துச்சு. அவர் இப்போ வரைக்கும் ரிமைன்ட் இம்மார்ட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க. For early didst thou leave the world with powers fresh and diverted to the world without, firm to their mark, not spent on other things, free from the sick fatigue, the languid doubt, which much to have tired in much been baffled, brings all life unlike to ours, what fluctuate idle without term or scope, of whom each strives nor knows for what he strives, and each of lives 100 different lives, who wait like thee but not like thee in hope. Okay, stanza 17 கான summary lines. In this stanza it becomes more evident about the character of the scholar. He died very young when his powers and idealism were not affected. He replaced a materialistic life with a spiritual life. Unlike the Victorians, he was occupied with one aim and goal and a very serene and calm mind. He was always happy and cheerful and a good and steady vision and purpose in life, in contrast with the Victorians. Okay. இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நம்மளோட ஸ்காலரோட கேரக்டர் வந்து நல்ல ஒரு எவிடெண்ட்டாக வந்து இதில் நமக்கு கிடைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்காலர் வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்து இறந்துட்டார். ஓகேவா, அதனால் அவருடைய பவர் அண்ட் அவருக்குன்னு வச்சிருந்த ஒரு ஐடியலிசம் எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து லைஃப் எப்படி இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெட்டீரியலிஸ்டிக் லைஃபாக, ஒரு மாடர்ன் லைஃப் வந்து எல்லாருமே. அதனால தான் இவர் அகெயின் வந்து விக்டோரியன்ஸ் பற்றி சொல்கிறார். ஏன்னா விக்டோரியன்ஸ் எல்லாமே வந்து மாடர்ன் லைஃப் தான் லீட் பண்ணுறாங்க. எதுக்கு வாழறோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம எதை தேடிட்டு இருக்கோன்றதே தெரியாமல் வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்.
ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ இருக்கிறவங்களாம் வாழ்ந்துருக்காங்க. பட் அவர் வந்து ஸ்காலர் வந்து அப்படி கிடையாது. ஹி வாஸ் அன்லைக் த விக்டோரியன்ஸ். இவர் வந்து ஹி வாஸ் ஆக்குபைட் வித் ஒன் எய்ம் அண்ட் கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப காமான மைண்டோட ரொம்ப வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து அவர் இருந்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பெக்டிவான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு போயிருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப ஹாப்பியாகவும் சீர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஒரு ஸ்டெடியான ஒரு விஷனோட அண்ட் அவரோட லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கான எய்மில் வந்து அவர் வாழ்ந்துட்டார். பட் இப்போ இருக்கிற விக்டோரியன்ஸ் அப்படி கிடையாது. அதாவது மாடர்ன் லைஃப்பை லீட் பண்ணிருக்க யாருமே அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். Though waitest for the spark from heaven and we light off believers of our casual creeds and who never deeply felt, not clearly willed, whose insight never has borne fruit in deeds, whose vague resolves never have been fulfilled, for whom each year we see breeds new beginnings, disappointments new, who hesitated and faltered life away and lost tomorrow the ground won today. Do not we wander await it too. ஸோ இதுக்கான ஸ்டான்ஸா 18க்கான சம்மரி லைன்ஸ். It is also contrasted very much with the Victorians. The scholar was very much minded with one purpose in life. He waited for a divine intervention. For the Victorians, their faith and belief is casual and never took religion seriously. They perform experiment regularly but are not steady as they live and they suffer from series of disappointments. It is being contrasted to project that the Victorians do not have a single-minded purpose in life and always leave the experiments when failure comes. ஓகே, இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து எங்களை மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து ஹெவன்லேருந்து ஒரு ஸ்பார்க் வரும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒன் மைண்டடாக இருக்கீங்க. ஸோ உங்கள் மைண்டில் இருக்க அந்த விஷயத்தை நீங்கள் மாற்றவே கிடையாது. அந்த ஒரு எய்மை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு டிவைன் இன்டர்வென்ஷனுக்காக ஒரு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் விக்டோரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எதுலேயுமே ஒரு நம்பிக்கை இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக ரிலிஜியனலாக ஒரு சீரியஸாக எடுத்துக்காமல் ரொம்ப வந்து இதுவாக இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தே பெர்ஃபார்ம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, ரெகுலராக பண்ணுவாங்க. பட் அதுலேயுமே ஸ்டெடியாக இருக்க மாட்டாங்க. சப்போஸ் அதில் வந்து எதுவும் சம்திங் ஏதோ இதாகிடுச்சு அப்படின்னா வந்து அதுலேயும் வந்து அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஒரு சிங்கிள் மைண்டட் பர்பஸே இருக்காது அவங்க லைஃப்பில். மாறிட்டே இருப்பாங்க அவங்க மைண்ட். ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது புது பிகினிங்காக இருக்கும். அந்த ஒவ்வொரு டைமில் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும், அதில் டிசப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்படி தான் அவங்க லைஃப் போயிட்டுருக்கு ஈச் இயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஃப்யூச்சரில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம விட்டுட்டோம். ஸோ ப்ரெசென்ட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து இதில் சொல்கிறாங்க. Next stanza. Yes, we await it, but it still delays, and then we suffer, and amongst us one who most has suffered takes dejectedly his seat upon the intellectual throne, and all his store of sad experience he lays bare of wretched days, tell us his misery's birth and growth and signs, and how the dying spark of hope was sped, and how the breast was soothed, and how the head and all is hardly varied annoyedness. இந்த ஸ்டான்ஸாக்கான சம்மரி லைன்ஸ் பாருங்கள். In this stanza, the speaker brings forth Tennyson to justify the life of the Victorians. They wait for the divine intervention to help them but suffers various agony. He goes on to say that even the wisest has suffered and the intellectuals who are the kings of throne of England suffered in life. Someone like Tennyson also suffered heavily in his life where he hoped for the dim of lights in life in the middle of the contemporary dilemma. ஓகே, இந்த ஸ்டான்ஸால் நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து ஒரு பர்சனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, டென்னிசன். ஓகேவா? ஸோ அவரை வச்சு வந்து இந்த லைஃப் ஆஃப் விக்டோரியன்ஸோட லைஃப் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. அண்ட் ஸோ எல்லாருமே வந்து ரொம்பவே சஃபர் ஆகிறோம். ஏன்னா வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப், இந்த மாடர்ன் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் இழந்துகிட்டே இருக்கோம். ஈவன் எங்களுக்கு வந்து நிறைய சமாதானமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கிடைச்சாலும் உங்களை மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழவே இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்காலர் ஜிப்சி இதை பற்றி தான் சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஈவன் கிங் ஆஃப் இங்கிலாந்து அவர் கூடமே சஃபர் ஆகிறாரு. அண்ட் எல்லாருமே நிறைய பேர் இதனால சஃபர் ஆகிட்டுருக்காங்க இந்த மாடர்ன் வேர்ல்டில். பட் அவர் இருந்த டைமில் அவர் ரொம்ப நல்ல லைஃப் லீட் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் ஸ்டில் ஒரு சூப்பரான ஒரு இதில் வந்து இருக்கார். பட் நிறைய பேர் வந்து இப்போ வரைக்குமே சஃபர் ஆகிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ இங்கே டென்னிசனை ஏன் சொன்னார்னா, டென்னிசனும் வந்து அதிகமாக வந்து அவரோட லைஃப்பில் வந்து ஹெவியாக வந்து சஃபர் ஆகியிருக்காரு. அண்ட் இவருடைய ஹோப் என்ன அப்படின்னா வந்து இந்த கண்டெம்ப்ரரி இந்த டைலமா இந்த கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஏஜில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களே, ஸோ இந்த இதில் வந்து அவருக்குன்னு ஒரு ஸ்பார்க் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். This for our wisest and we others find and wish the long unhappy dream would end and we have all climbed to bliss and try to bear with close-lipped patience for our only friend, sad patience too near neighbor to despair but none has hope like thine. Though through the fields and through the woods durst stray, roaming the countryside a truant boy, nursing thy project in unclouded joy and every doubt long blown by time away. So stanza 20 கான summary lines. If this be the fate of the king of the intellectual throne of England, the plight of the common Victorians may be easily imagined. To the typical Victorians, life is veritably nightmare. There is a complete absence of happiness and serenity in their life. Their feelings are dead, hollow, and had no sense of purpose in life. The speaker states that they cannot face the problems of life with unwavering it and one aim. The idea of depression and dullness is their destiny, who can never hope to attain happiness and life like the Scholar Gypsy. ஓகே ஸ்டான்ஸா 20ல் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன தான் வந்து நாங்கள் வைசஸ்ட்டாக இருந்தாலும் ரொம்ப இன்டெலெக்சுவலாக நாலேஜபிளாக இருந்தாலுமே வந்து உங்களை மாதிரி உங்களுக்கு கிடைச்ச அந்த ஹாப்பினஸ் மாதிரி எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அவர் எப்படி இருந்தார், ஸ்காலர் ஜிப்ஸி எப்படி இருந்தார், அந்த இயற்கையோடு அந்த ஜிப்சி கம்யூனிட்டியில் என்னென்ன ரகசியங்கள் இருக்குது, ஆர்ட் இருக்குது, ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி வந்து அவங்க கூட சேர்ந்து இருக்கணும், நேச்சரோடு ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினச்ச மாதிரி எங்களால் இப்போ அந்த மாதிரி இருக்க முடியல. ஏன்னா வந்து இப்போ இந்த விக்டோரியன் பீரியடில் வந்து ஃபுல்லாகவே மாடர்ன் லைஃப்க்கு வந்து எல்லாருமே அடிக்ட் ஆகிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுலேருந்து வெளியே வர முடியல. ஸோ இவங்களோட லைஃப் இஸ் லைக் வெர்டிபிளி நைட்மேர் மாதிரி வந்து இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க லைஃப்பில் வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸே கிடையாது. ஸோ ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி ஒரு டல்லாக ஒரு ஹாப்பி இல்லாமல் தான் போயிட்டு இருக்கு. அண்ட் அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து டெட், அவங்க ஃபீலிங்ஸே இல்லை அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க லைஃப்க்குன்னு ஒரு பர்பஸோடு நம்ம வாழணும், எல்லாருக்கும் அப்படி தானே. ஸோ அப்படி ஒரு பர்பஸே இல்லாமல் அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால எந்த ப்ராப்ளமுமே ஃபேஸ் பண்ண முடியல, ஈஸியாக வந்து உடஞ்சி போயிடுறாங்க, உடனே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஒன் எய்ம் ஒன் டிசையர் அப்படின்னு அவங்களால வாழ முடியல இப்போ இருக்கிற இந்த பீப்புள்ஸ்னால. ஸோ அவங்க ஃபுல்லாகவே டிப்ரெஷன் அண்ட் டல்னஸ் இதுதான் வந்து அவங்களோட டெஸ்டினியாக இருக்குது. அவங்களால அந்த ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு அதை வந்து அட்டைன் பண்ணவே முடியல, அப்படி ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு கிடையாது. அந்த ஸ்காலர் ஜிப்ஸி மாதிரி அவங்களால வாழவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸா 21. Oh, born in days when wits were fresh and clear and life ran gaily as a sparkling Thames, before the strange disease of modern life with its sticky hurry, its divided aims, its head exacted, its palaced art was a rife. Fly hence our contact fear, still fly plunge deeper in the bowering wood, averse as the Dido did with the gestures turn, from her false friends approach in hate's turn, wave us away, keep thy solitude. ஸோ இந்த ஸ்டான்ஸாக்கான சம்மரி லைன்ஸ் பாருங்கள். The scholar belonged to an age where doubt and skepticism was free and Victorians live in an age of skepticism. Then the speaker says that they have a disease called strange disease which has replaced spiritualism with materialism. One can see that Victorians are pursuing wealth and capital endlessly. Therefore the speaker tells the scholar to avoid the Victorian modern life who are suffering from the infection of materialism and doubt. He tells him to run away like the princess Dido from Carthage who ran away from the inner world of Aeneas, for he must live a scheduled and isolated lifestyle far from the hustle and bustle modern life. Okay. இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காலர் நம்மளோட இந்த ஸ்காலர் வந்து இந்த ஒரு ஏஜில் அவர் இல்லாமல் இருக்கார், அதாவது இந்த விக்டோரியன் ஏஜை சார்ந்து இல்லாமல் இருக்கார். ஏன்னா இந்த விக்டோரியன் ஏஜ் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக டவுட் அண்ட் ஸ்கெப்டிசிசம் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். நமக்கு வந்து எல்லாத்துலேயுமே ஒரு சந்தேகம், எதையுமே வந்து நம்பகத்தன்மை இல்லாமல் ஒரு விஷயமாகவே தான் இந்த விக்டோரியனோட லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து விக்டோரியன்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏஜ் ஆஃப் ஸ்கெப்டிசிசம் அப்படின்னு சொல்லலான்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ இந்த டைமில் வந்து ஒரு பெரிய டிசீஸ் நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இந்த மெட்டீரியலிஸ்டிக்கான லைஃப், மாடர்ன் லைஃப் லீட் பண்ணுறது தான் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே மாற்றி மெட்டீரியலிசமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விக்டோரியன்ஸ் வந்து தேர் அவங்களுக்கு வெல்த் அண்ட் கேபிட்டல் இதெல்லாமே வந்து எண்டே இல்லாமல் நிறைய விஷயங்கள் கிடைச்சிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி நம்மளோட அந்த ஸ்காலர் மாதிரி வந்து அவங்களால வாழ முடியல. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளோட ஸ்காலர் மாதிரி வந்து நம்ம எல்லாருமே வந்து இந்த மாடர்ன் லைஃப், இந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து தப்பிச்சு இதுலேருந்து ஓடணும், இதுலேருந்து விடுபட்டு போகணும். அண்ட் ஸோ நம்ம ஸ்காலரை வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை மாதிரி வந்து எப்படி இடைய போகணும் அப்படின்னா, ஒரு பிரின்சஸ் இருந்திருக்காரு, பிரின்சஸ் டீடோ. அவர் இருந்த பிளேஸ் வந்து கார்த்தேஜ். அதுலேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரின்சஸ் பற்றி சொல்கிறாங்க, டீடோ அப்படின்னு. ஸோ அவர் வந்து இந்த இன்னர் வேர்ல்டு, ஏனஸ் அப்படின்ற வேர்ல்டு விட்டு வந்து வெளியே போயிருக்காரு. ஸோ வெளியே போய் அவருக்குன்னு ஒரு ஷெட்யூல், நம்மளோட ஸ்காலர் ஜிப்ஸி எப்படி வாழ்ந்தார், ஸோ ஷெட்யூல்டாக அவருக்குன்னு ஒரு ஐசோலேட்டட் லைஃப் ஸ்டைல் வந்து இந்த மாடர்ன் லைஃப்லேருந்து அந்த அஸ்டில் பஸ்டில் ஒரு இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி நாய்ஸி சரௌண்டிங், ஃபுல்லாக லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி ஒர்க் இப்படி இருக்கிற ஒரு இடத்துல வந்து வெளியே போயிருக்காரு அந்த பிரின்சஸ். அந்த மாதிரி வந்து நம்மளும் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க. Still nursing the unquenchable hope, still clutching the inviolable shade, with a free onward impulse brushing through by night the silvered branches of the glad, far from the forest skirts where none pursue on some mild pastoral slope, emerge and resting on the moonlit pales, freshen thy flowers as in former years, with the dew or listen with enchanted ears from the dark tingles to the nightingales. So stanza 22 கான summary lines. The scholar gypsy should in the fitness of things live a scheduled life. His inspiration will guide him. He should have draw strength and sustenance from the lovely objects of nature. He should move about in moonlight where no one can disturb him. At times he may come out of the pastoral slope or recline in the moonlight fence and listen to the warblings of the nightingale from the garden of full of fresh and perfumed flowers or the dark croft. Okay. ஸோ இதில் வந்து ஸ்பீக்கர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காலர் ஜிப்சி வந்து எப்படி அவரோட இயற்கையோடு சேர்ந்து எப்படி அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரோ, ஒரு ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரென்த்தோட சஸ்டன்ஸோட எப்படி அவர் அந்த நேச்சரில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் ரசிச்சுட்டு இருந்தாரோ, ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்தீங்களோ நீங்கள் அப்படியே இருங்க இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ யாருமே அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த மூன் லைட்டில் வந்து அவர் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஸோ ரசிச்சுக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி அந்த பிளேஸ் அவர் ஸ்டார்டிங் அந்த செட்டிங் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ரொம்ப இயற்கையோடு அங்கே இருந்த பேர்ட்ஸு, நைட்டிங்கல் பாடுற அந்த சவுண்டு, அண்ட் அங்கே இருக்கக்கூடிய கார்டனில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ், அண்ட் அங்கே இருக்கக்கூடிய சாஃப்டான அந்த ஸ்மெல், பர்ஃப்யூம் ஸ்மெல்லு, அண்ட் எல்லாமே வந்து ரசிச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்களோ நீங்கள் அப்படியே இருங்க. ஸோ இந்த மாடர்ன் லைஃப்குள்ளே நீங்கள் வர வேணாம், நீங்கள் வாழற வாழ்க்கை தான் பெஸ்ட்டான ஒன்று அப்படின்ற மாதிரி இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். But fly our paths, our feverish contact fly, for strong the infection of our mental strife, which though it gives no bliss, yet spoils for rest. And we should win thee from thy own fair life, like us distracted and like us unblessed. Soon thy cheer would die, thy hopes grow timorous and unfixed thy powers, and thy clear aims be cross and shifting made, then thy glad perennial youth would fade and grow old at last and die like ours. Okay, in the stanza kana explanation, the poet reiterates his request to the scholar gypsy to avoid the company of the Victorians who are suffering from the disease of modern society. The religious controversy of the age is manifested in the Oxford movement, which could not give happiness to the Victorians. They have all lost their mental equilibrium and distraught with doubt and confusion. Their vision is obscured, hence the speaker tells him to avoid them, for he will become weak and fragile like the Victorians. இந்த ஸ்டான்ஸால் வந்து நம்மளோட ஸ்பீக்கர் வந்து ஸ்காலர் ஜிப்ஸி வந்து ஸோ இந்த மாதிரி விக்டோரியன்ஸ் லைஃப்குள்ளே நீங்கள் வராதிங்க, நீங்கள் இதை விட்டு தள்ளியே இருங்க, ஸோ எங்கள் வழியில் நீங்கள் வராதிங்க, இந்த ஃபீவரிஷ் கான்டாக்ட் உங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து உங்களோட மென்டல், உங்கள் மைண்டையே வந்து பாதிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
எங்களை மாதிரி வந்து எங்கள் லைஃப் இந்த மாதிரி ஆன மாதிரி உங்கள் லைஃப்பும் ஆகக்கூடாது, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதில் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க, அண்ட் எங்களை மாதிரி அன்பிளஸ்டாக ஒரு லைஃப் வந்து நீங்கள் லீட் பண்ண வேண்டியது வரும். நாங்கள் எப்படி ஹாப்பினஸ் இல்லாமல் இறந்து போகிறோமோ அந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி எங்களுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த விக்டோரியன் லைஃப்குள்ளே, ஸோ நீங்களும் வந்து ஹாப்பினஸ் இல்லாமல் இறந்துருவீங்க. அண்ட் உங்களோட ஹோப், உங்களோட நம்பிக்கை, உங்களோட டிசையர் இருந்துச்சு இல்லையா, ஸோ இது எல்லாமே உங்களை விட்டு போயிடும். உங்களுக்குன்னு ஒரு எய்ம் வச்சுருந்தீங்க, ஸோ அதுவும் உங்களை விட்டு போயிடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் எப்படி இறந்து போகிறோமோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு பர்பஸே இல்லாமல் நீங்களும் இறந்துருவீங்க. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஸ்டான்ஸால் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், then fly our greetings, fly our speech and smiles, as some grave Tyrian trader from the sea described at sunrise as an emerging pro, lifting the cool-haired creepers stealthily the fringes of a southward facing brow among the Aegean isle, and saw the merry Grecian coaster come, frittered with amber grapes and Chian wine, green bristling figs and turning steeped in brine, and knew the intruder on his ancient home. Okay, stanza 24 கான summary lines. The speaker advises the scholar gypsy to ignore the greetings and smiles of Victorians, which seems to be deceptive. He introduced Homeric smiles to empathize his point. The grave Phoenician trader was the undisputed leader of the mercantile world. He once, while passing in his merchant vessel across the Mediterranean Sea, discovered at sunrise a prow of ship approaching him, brushing aside with wet and cold creepers. The new ship belonged to the merry Greek, and his merchandise consist of the articles of luxury rather than the necessity. The Phoenician trader was hostile to the Greek and did not step to welcome him. ஓகே, இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறார் ஸ்பீக்கர் அப்படின்னா, ஸோ ஸ்காலர் ஜிப்சிக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. அதாவது சப்போஸ் நீங்கள் வந்து இந்த இந்த மாடர்ன் வேர்ல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து சப்போஸ் நாங்கள் க்ரீட்டிங்ஸ் பண்ணாலோ, உங்களை வரவேற்றாலோ, உங்ககிட்ட பேசினாலோ, உங்ககிட்ட ஸ்மைல் பண்ணாலோ, இது எல்லாமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா விக்டோரியன்ஸ் பண்ணுற இது எதுவுமே வந்து ட்ரூ கிடையாது, இது எதையுமே நம்பாதீங்க, இது எல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை சொல்லி வந்து ஒரு பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ண பார்க்குறாரு. என்னென்னா, ஹி இன்ட்ரடியூஸ் அ ஹோமரிக் ஸ்மைல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறாரு. ஒரு கிரேவ் ஃபொனிஷியன் ட்ரேடர் அப்படின்னு ஒரு வணிகம் பண்ணுறவர் ஒருத்தர் இருக்கார், ஓகேவா, கிரேவ் ஃபொனிஷியன் ட்ரேடர் அவர். ஸோ அவர் அடிச்சுக்க அந்த வணிக இதில் வந்து ஆளே கிடையாது. அந்த வணிக உலகம் அப்படின்றதுல வந்து அவர் தான் லீடர், ஓகேவா. அவரை வந்து எந்த கொஷினுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரு டாப்பில் இருக்கிறவர் அப்படின்னா இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை வந்து இவர் இந்த மெடிட்டேரியன் சி அப்படின்ற சொல்லக்கூடிய மத்திய தரை கடலை வந்து கடந்து போகும்போது அவருடைய வெசலில், மர்ச்சன்ட் வெசல், ஸோ வணிகம் பண்ணுறதுக்குனே வச்சுருக்கக்கூடிய கப்பல், அதில் வந்து அவர் போயிட்டுருக்கும்போது இந்த சீயை க்ராஸ் பண்ணி போகும்போது அந்த டைமில் தான் வந்து சன் ரைஸ் ஆகுது, ஓகேவா. சன் ரைஸ் ஆகும்போது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மார்னிங் டைமில் சீலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெட்டாக, கோல்டாக, ஒரு மாதிரி அந்த மாதிரி ஸ்னோ மாதிரி அப்படியே அடைச்சிட்டு இருக்கும், எதுவுமே தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து தாண்டி அங்கே ஒரு கப்பல் வந்துட்டு இருக்கிறத வந்து இவங்க பார்க்குறாங்க. யார்? இந்த கிரேவ் ஃபோனிஷியன் ட்ரேடர்ஸ். அவங்க அந்த வெசலில் வந்துட்டு இருக்கவங்க பார்க்குறாங்க. அந்த நியூ ஷிப் வந்து எதை சார்ந்தது, அப்படி எங்கேருந்து வருது, எந்த நாட்டை சார்ந்ததுன்னு பார்த்தா கிரீக் நாட்டை சார்ந்தது, ஓகேவா. ஸோ அதில் இருக்க மர்ச்சன்டைஸ் அவங்க என்ன வணிகம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, என்ன தேவையை தவிர ஆடம்பரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் அவங்களுக்கு முக்கியமாக பார்த்து அதுதான் வந்து அவங்க வணிகம் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் இவங்க தெரிஞ்சுக்கணுன்னே வந்து ஸோ அவங்க வந்து அவங்கள வந்து இந்த ஃபொனிஷியன் ட்ரேடர் வந்து இந்த கிரீக் அந்த நாட்டை சார்ந்த அந்த ஷிப்பை வந்து வரவேற்கலை, போய் வந்து வெல்கம் பண்ணல, எதுவுமே பண்ணாமல் அவரை வெறுக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது இது எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட லைஃப்பும் ஸ்காலர் ஜிப்சியோட லைஃப்பையும் வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி தான். ஸோ நார்மலாக வந்து இப்போ இது மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்காக தேவையே இல்லாத விஷயங்கள் எது நமக்கு நெசசிட்டியோ அதுதான் நமக்கு வந்து முக்கியம். ஸோ தேவையே இல்லை லக்ஸரிக்கு ஆசைப்பட்டு
எல்லாத்தையுமே இழந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த ஸ்டான்ஸா மூலிமா அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க. த யங் லைட் ஹார்ட்டட் மாஸ்டர்ஸ் ஆஃப் த வேவ்ஸ் அண்ட் ஸ்நாச்ட் இஸ் அ ரூடர் அண்ட் ஷூக் அவுட் மோர் sail and day and night held on indignantly over the blue midland waters with the gale. Bedwixt the Cytrix and soft Sicily to where the Atlantic raves outside the western straits and unbent sails there were down cloudy cliffs through sheets of foam. Shy traffickers at the dark Iberians come, and on the beach undid his corded bales. Okay, the last 25th stanza voda summary lines parunga. The Phoenician merchant grew impatient. He seized their ruders, spread out the sails, and hurriedly sailed away. He sailed on and on without rest to avoid the company of the merry Greek merchant. He sailed on the Mediterranean Sea between the Cytrix and Sicily and reached the Atlantic Ocean and just outside Straits of Gibraltar. He, on his arrival at the coast of Spain, adjoining the dark cliff, dropped his sails. He unloaded his bales of cloth and merchandise before the dark Spaniards. ஓகே, இதில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் சான்ஸோட கண்டினியூவேஷன் தான். ஸோ இதில் வந்து அந்த ஃபொனிஷியன் மர்ச்சன்ட் வந்து அந்த நியூ அரைவல் ஆஃப் ஷிப், அந்த க்ரீக்கோட ஷிப் வரதை பார்த்தார் இல்லையா. சரி, இதுக்கு மேலே நம்ம இங்கே தாமதமாக இருக்கக்கூடாது, எனக்கு இப்போ பொறுமே கிடையாது, ஸோ அவங்க கிட்ட நம்ம கிட்ட வரதுக்குள்ளே நம்ம இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்பணும்னு சொல்லி ரொம்ப ஹரீடாக வந்து செயில் பண்ணி அந்த இடத்த விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அந்த மெரி க்ரீக் மர்ச்சன்ட் அவர் கூட வந்து அந்த நம்ம காண்டாக்டை வச்சுக்கூடாது, நம்ம அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடணும்னு நினைக்கிறாரு. ஸோ சைட்ரஸ் அண்ட் சிசிலி இந்த வழியாக தான் வந்து அந்த மெடிட்டேரியன் சீயை வந்து கிராஸ் பண்ணி வர முடியும். ஸோ கிராஸ் பண்ணி வந்து அட்லாண்டிக் ஓஷன் கிட்ட கிப்ரல்டர் அப்படின்ற பிளேஸ் கிட்ட ரீச் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி இது வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் லைஃப் லீட் பண்ணுற ஒரு ஹியூமன் பீயிங்கும் வந்து நம்ம இந்த ஸ்காலர் ஜிப்ஸி, இப்போ இந்த ஃபொனிஷியன் அப்படின்றது வந்து யார் அப்படின்னா நம்மளோட ஸ்காலர் ஜிப்ஸியை தான் அங்கே சொல்கிறாங்க. அந்த நியூ க்ரீக் ஷிப் வருதுன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதை யாரை சொல்கிறாங்கன்னா அந்த நம்ம மாடர்ன் லைஃப் லீட் பண்ணியிருக்கக்கூடிய மாடர்னான அந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பை தான் சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து தப்பிச்சு நம்ம அது எப்படியாவது அதுலேருந்து வெளியே போயிடணும், அதுக்கிட்ட வந்து நம்ம காண்டாக்டே வச்சுக்கூடாது அப்படின்றத இது கூட தான் சொல்கிறாங்க. நம்ம ஸ்காலர் ஜிப்ஸி எப்படி வந்து நேச்சரோட ஒன்றி வாழறாரோ, ஒரு எப்படி ஜிப்சி கம்யூனிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு எய்மோட எப்படி வாழ்ந்தாரோ, ஸோ அதுதான் பெஸ்ட்டு. நம்ம வாழற வாழ்க்கைலாம் வந்து ஒன்றுமே கிடையாது. 200 இயர்ஸாக வந்து ஸ்டில் இப்பயும் அவரை பற்றி பெருமையாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு அவருடைய அந்த டிசையர் தான் அது காரணம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் ஒரு பாசிட்டிவ் நோட்டாக தான் வந்து இந்த போயமை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய போயமாக இருந்ததுனால ஒரு 2 வீடியோவாக வந்து இதை அப்லோட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது போயம்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், நாவல், ட்ராமா, இல்லை வேறு எந்த எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், பிஏ இங்கிலீஷ் அந்த இதை சேர்ந்த மாதிரி எந்த எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.